வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெண்டைக்காய் வந்துட்டு இப்படி சொல்லுவாங்கள்ல, செக் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி உடையணும், இந்த இடத்துல நல்லா சவுண்ட் வர மாதிரி. இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண போகிறது இல்லைங்க. இப்படியே சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி தாளிச்சிக்கிறது தான். இப்போ லைட்டாக அலசி மட்டும் எடுத்துருக்குறோம் மேலே. இதை காட்டன் கிளாத் வச்சு சும்மா ஊற்றி எடுத்துக்கலாம், அந்த மேலே இருக்கிற தண்ணியை மட்டும். தாளிச்சிடலாம். இப்போது எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு வெண்டைக்காயை ஆல்ரெடி ஆயிலில் வணக்கி செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி செய்யாமல் டைரெக்டாக செய்கிறதுனால நான் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். இப்போ ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டோம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா இதை வேக வச்சுக்கலாம். இப்போ காய் சேர்த்துடலாங்க. நான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும், கலரும் வேணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் வேறு தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணலங்க. நான் இப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்க போகிறேன். நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி காயிலே கொஞ்சம் வாட்டர் இருக்கும், அதனால் நான் தண்ணி சேர்த்துக்காமல் அப்படியே தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் குக் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு.